என்னப்பா வேலை பார்த்து கொள்ள நாள் ஆச்சா? ஆமாண்ணே 5, 6, 7 மாசம் ஆச்சுண்ணே. ஆமா. நான் சும்மா இந்த வெளிநாடு வெளியூருக்கு வரமுன்ட்டு வேலைக்கு போயிட்டேனே. என்ன வேலை? வெளியூர் போய் வெளிநாடுன்ற நாகிட்ட என் தம்பி வெளியூருக்கு போயிட்டான் போல, வெளிநாட்டுக்கு போயிட்டான் போல. ஆளு இப்போ பணம் கூட போக்குவரத்து நல்லா சம்பாரிச்சு வசதியா இருப்பான்னு நான் நினைச்சுக்கிருக்கேன். ஆமாண்ணே, பூச்சி விட்டு ஒரு மாதிரியா இருக்கு, தொடப்பநாயனூர் ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, பக்கம் பக்கம் ஊரு. அதனால சரி கொஞ்சம் இடத்துல வேலைக்கு போகும்னு சொல்லி வெளியூர் போயிட்டேனே. அப்படியா? சரி, இப்ப எல்லாம் நல்லா இருக்காங்களா? குடும்பத்துல இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே. சரி, என்னமோ ஒரு சோழின்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டு அது என்ன ஆச்சு? ஆமாண்ணே, என்ன நம்மளுக்கு ஒரு 10-20 இருக்குண்ணே. சரி, நல்ல விஷயம் தானே? அந்த காலத்துல இருந்திருக்கு. சரி, இருந்திருக்குன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், சரின்னு சொல்லி ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லோன் போடலாம்னு போனேன். நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன தயங்கி பேசிக்கிருக்கா? ஆமாண்ணே, ஒரு கிணறு வெட்டி போடலாம்னு பார்த்தேன். நல்ல விஷயம், பிரமாதமான வேலை. அப்ப போய் அங்க போய் கேட்க, தம்பி இந்த இடம் வேறவங்க கிட்ட இருக்குப்பா அப்படின்றாங்க. என்னப்பா கூத்தா இருக்கு? ஓனாலும் போய் இருக்கு, இன்னொரு ஆள் கையில் இருக்கு. அதுக்கான வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறது மாதிரி ஆக்கி விட்டுருச்சுண்ணே. அப்படியா? சரி, அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. சரிண்ணே. தாய் பத்திரம் எதுவும் இருக்கா? தாய் தானே இருக்கா, தாய் பத்திரம் எப்படின்னு இருக்கேன். என்னப்பா இந்த போயிட்டு சொன்ன வில்லங்கமா பேசுறான். தம்பி இங்க வா, உங்க கேள்வி இருக்குல்ல? ஆமாண்ணே. அதுகிட்ட கேட்டாக்க என்ன சொல்லும்டா, தாய் பத்திரம்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா, உங்க தாய் தான் அப்பவங்க அங்க வாங்கியிருப்பாங்க, அந்த பத்திரம் வேணும். அதுக்கு முன்னால யாருக்கிட்ட வச்சிருந்தாங்கன்னு அந்த தாய் பத்திரம் வந்து செஞ்சுச்சுக்க, நம்ம இதுலயே பாத்துக்கலாம். தாய் அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களாண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி, பொண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இன்டர்நெட் உலகம் இதெல்லாம் நல்லா நவீன காலமா போச்சு. அந்த பத்திரம் இருக்குல்ல? பத்திரம் இருக்கா? இல்லாட்டி உங்க பட்டா என்ன தெரியுமா, நம்பர் தெரியுமில? பட்டா சர்வே நம்பர்லாம் தெரியாதுண்ணே. சர்வே நம்பர் தெரியாதா? சரி, உங்க பாட்டியை பாப்பான். உங்க அம்மாட்ட போயிட்டு நான் சர்வே நம்பர் நான் கேட்கிறேன். கேட்டோம்னா அதுல இருந்து அது நீங்க ஆட்டு வாங்குனீங்க, அதுக்கடுத்து ஆட்டு வாங்கினு நம்ம தாய் பத்திரம் முதல் கொண்டு எடுத்துடலாம். நீ ஒன்னும் பயப்படாதா? அப்படியாண்ணே? அண்ணன் இருக்கு பக்கம் எதுக்கு பயந்துக்கா? கிழவி அந்த தாய் எதுவுமே சொல்ல மாட்டா. ஆனா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இது இப்போ பேச்சும் கண்டுபிடிச்சிட்ட, இன்னும் நாளாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ இப்போ கண்டுபிடிச்சு நல்லதான். இப்ப இதை பார்க்க போய் சரியா போச்சு, இல்லாண்டா வேற ஆள் பக்கம் மாறிக்கிறேன். அப்படித்தானே? சரி, லோனை கொடுத்துருவோமாப்பா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, என்னடா பேங்க் போறோம், இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். அப்படி சொல்லு, பத்தேன் வலிக்கு வந்திருக்க. அதே கிணறு வெட்டலாம்னு ஒரு லோனை போட்டு பிடிச்சாக்கி கிட்டத்துல பிடிச்சு விட்டேன். இது நல்ல விஷயமாச்சு, பெரிய தங்கமான வேலையில. அப்பா போட்டு தாரணாப்பான்னு சொல்லிட்டு கடைசியில் அங்க ஒரு என்ன சொல்றாங்க, என்னப்பா தம்பி இது வேற ஒரு பேருங்க வேறவங்க பேர்ல இருக்கு அப்படின்றாங்க. அதான் இப்ப உன் பேர்ல இருந்துச்சுன்னா நேரத்துக்கு உனக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கேன். இது வந்து வேற ஆள் பேர்ல இருக்குன்றாங்க. இன்ன வரைக்கும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, உங்க அப்பா வாங்கினது. அதனால இந்த தாய் பத்திரம் இல்லன்ற, தாய் பத்திரம் அதுதானே அவங்க பாட்டுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டே கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த கடத்தல எதுக்குன்னு பார்த்தா கடைசியில இது இந்த இதுக்கு தான் கடத்திருக்காங்க. கள்ள நோட்டு மாதிரி. சரி, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இது வந்து நல்ல நோட்டு ஆக்கிடலாம். இப்ப வந்து உங்க அப்பா அவர்ல இருக்கிறது யாரு எழுதி கொடுத்தாங்க என்ன வரும்னு பார்த்து நாளைக்கு அதை பண்ணுவான். கொஞ்சம் பணம் இருந்தா கொண்டுக்கா, போய் நெட்டுல போட்டு பார்த்தோம்டா சர்வே நம்பர் கொடுத்தோம்னு வச்சுக்க, தாய் பத்திரம் எல்லா பத்திரமும் வந்துடும். இந்த தாய் பத்திரம் தான் நிலத்துக்கு முக்கியம், இது சாதாரணது இல்ல. ஆமாண்ணே, நம்ம தாய் தாப்பு தானே அந்த நிலத்தை வச்சிருந்துருப்பாங்க. ஆமா, இது ஒரு சிலருக்கு தான் தெரியும், இருக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியாது. நிறைய சொத்து இருக்கு. ஏம்டா நம்ம பதிவாளர் நான் நிறைய சந்திக்கிறோம்ல, அப்போ வந்து பத்திரம் பதியணும்டா தாய் பத்திரம் இருந்தா தான் பதிவாங்க. அதனால இது நல்ல விஷயமா போச்சு. சரி, நாளைக்கு வா நம்ம ஊர்ல போய் அதை என்னன்னு பாத்துக்கிட்டு அந்த நெட்ல போட்டு பார்த்து எடுத்துக்கிடுவான். அதானே, உனக்கு ஒரு மாதிரியா சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரியா சொல்லி விட்டுறாங்க. யாருக்கு ஒரு மாதிரி சொன்னாலும் பத்திர வழிதான் செல்லும்பா. ஒன்னும் பயப்படுவானா? அப்ப பத்திர ஆபீஸ்க்கு போகணும். பத்திர ஆபீஸ்க்கு போக தேவையில்லை, எனக்கு இது தெரியாம போச்சுண்ணே. நெட்டுல போட்டு அப்புறம் போய் பத்திர ஆபீஸ்க்கு போய்க்கிடுவோம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. உங்க கிளவிய கூப்பிடு, நான் நாளைக்கு போய் கேட்டு பாத்துக்கிடுவான். ஏம்டா தாய் பத்திரம் இருந்துச்சுன்னா ஈஸியா முடியும், இல்லண்டா இன்னும் உள்ள போய் நெட்டுல போய் பார்த்தோம்னா எடுத்துக்கலாம். சரிதானா? போய் சொன்னதான் நீ வச்ச ஊரை சுத்தாத, நல்லா பொறுப்பா வந்துட்ட. உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிக்கணும், முடிச்சுக்கிட்டு
உன் பாட்டில் விவசாயத்தை பண்ணு. சரிண்ணே. நாடு செழிக்கிட்டு என்ன ஊரும் செழிக்கிட்டு. இத்தனை நாள் எத்தனை மலை பக்கம் அங்க வாசி இது வனப்பயிற்சி அத்த மலை இருக்கு. ஆமா, வனப்பயிற்சி மலை இருக்கு. இங்க பார்வதி பரமசிவம் மலை இருக்கு. பார்வதி பரமசிவம் மலை இருக்கு. மலை வாயுமலையான் கோயில் இருக்கு. சுந்தர மகாலீஸ்வரர் இருக்காரு. சுந்தர மகாலிங்கேஸ்வரர் இருக்கு. மழை வருது கொடை பிடி வரும்பா. அந்த வர்ண வகை மக்களுக்காக வராரு. அவர் வராம இருக்க மாட்டாரு. எக்காரணத்தை கொண்டு கொஞ்சம் தாமதிச்சு கூட வந்து மக்களுக்கு செல்வாக்கு கொடுப்பாரு. அதானே அந்த காலத்துல கூரை வீடு ஓட்டு வீடு தகர வீடா இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு பூராமே கார வீடு ஆயிடுச்சுன்னு எல்லா எல்லா பேருமே பணக்கார. அது எப்படின்னு கேட்டா அது என்னைக்குமே ஏழையா இருக்க மாட்டாங்க, பணக்காரர் ஆயிடுவாங்க. பணக்காரர்களா இருக்க மாட்டாங்க, ஏழை ஆயிடுவாங்க. அப்ப அது கடவுள் ஓட்ட கணக்கு. அதானே இப்படி ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து அந்த காலத்துல மழை வந்திருக்கு. ஆமா, எத்தனை குடும்பம் கஞ்சி இல்லாம இருந்திருக்கு. காத்தியமார்கள் கஞ்சிக்கு இல்லாம கிடக்குற நாங்களும் அப்படித்தானே இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவன் புண்ணியத்துல கஞ்சி பஞ்சம் இல்ல, பணப்பஞ்சம் இல்ல. மக்கள் ஏனே ஒரு 2 வேலை வச்சு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அரிசி தவிச்ச கூட கடை கையில வாங்கிக்கிறாங்க. அன்னைக்கு கடை இல்லாத காலம் தானியம் தான் இருந்துச்சு. ஆனா போய் ஒரு மரக்கா குருணி ஒரு பிடி வாங்கி அதை நல்லா குத்தி அன்னைக்கு கஞ்சி ஆச்சுன்னு. இன்னைக்கு அரிசியா இருக்கு, போனது ஒரு வேலை வச்சுஞ்சா சாப்பிட்டுக்கலாம். அதனால ஒன்னும் வருத்தப்படாத. உனக்கு இனிமேல் நல்ல எதிர்காலம் இருக்கு. நாளைக்கு அந்த பத்திரத்தை பார்த்து பாரு. லைட் நான் வாரேன், உங்க வீட்டுக்கு வரேன். வந்தது முடிச்சாத்தான் உனக்கு ஒரு நிம்மதி, ஒரு லோன் கிடைக்கும். நம்ம படிப்பு கம்மி தான் தம்பி, அனுபவ படிப்பு நிறைய இருக்குல்ல. என்னண்ணே நானும் படிச்சிருக்கேன். 8வது ஃபெயிலா போனேன். அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆள் கூட பழகினேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். வேலை வெட்டி தொழில் பழகிக்கிட்டு அதனால அனுபவ படிப்பு நிறைய இருக்கு. நானும் 9வது தானே படிச்சேன். 9வது படிச்சா 2 வருஷம் ஃபெயில் ஆகி போயிட்டேன். 2 வருஷம் ஃபெயிலா போனது வேஸ்டா போச்சுல. சரி, நீ ஒன்றும் வருத்தப்படாத. அதில் 9வது படிச்சுவேன், நல்லா அறிவாளியா வரலாம். 8வது படிச்சுவேன், எழுத படிக்க தெரிஞ்சா அறிவாளியா போலாம். சரி வா, என்னன்னு பாப்போம் வா.